கோடை மழையில் டீ குடிக்கும் பொழுது ரொம்பவே சாஃப்டான இந்த சூப்பரான போண்டா செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. உள்ளார நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக டீ கடைகளில் கிடைக்கும்ல, அதே மாதிரி நிறைய வெங்காயம் போட்டு சூப்பராக சுடலாங்க. அருமையாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1/2 கிலோ கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு டேபிள் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக சமையல் சோடா வந்து சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் பொழுது டேஸ்ட் வந்து நல்லா அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கூடவே வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயமெல்லாம் நல்லா பிதிரியாக உடஞ்சி வரணும், ஒவ்வொரு இதெல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகுதுங்க. இப்போ எங்கள் ஊர்லலாம் நல்லா மழை பெய்யுது. அம்மா வந்து நல்லா சுட சூப்பரான போண்டா வந்து சுட்டு தரேன்னு அம்மா வந்து செய்கிறாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிட்டு மாவு வந்து பிசைஞ்சிக்கணுங்க. ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம எடுத்து சூடான எண்ணெயில் விட்டோன்னா நல்லா சூப்பராக இந்த மாதிரி போண்டா வந்து வரணுங்க. இப்போ எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கங்கே நம்ம போண்டாவை வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ போண்டா வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம். எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யுதுங்க. இப்போ இந்த கோடை மழைக்கு டீ போட்டு கூடவே ஸ்நாக்ஸ் வந்து நல்லா சூப்பராக வெங்காயமெல்லாம் நிறைய போட்டு போண்டா வந்து சுடுறாங்க எங்கள் வீட்டில். வாசனையே நல்லா கமகமன்னு சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க. இப்போ திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா போண்டா வந்து வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. நம்ம மாவை கரைக்கிறதுக்குள்ளாவே எண்ணெயை ஊற்றி வச்சிட்டோன்னா எண்ணெய் சூடாயிடும். அப்படியே நம்ம போட்டு போண்டாவை எடுத்தோன்னா சுட போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்று வந்து பிரித்து காட்டுறோம் பாருங்கள். உள்ளாரெல்லாம் நல்லா மாவு வெந்து நல்லா சாஃப்டாக போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்